ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரெசிபி வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். லெமன் ரைஸ். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் லெமன் ரைஸ் வந்து செய்யலாம். ஸோ அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ லெமன் வந்து ஒரு 6 லெமன் வந்து நாங்கள் வச்சுக்கிட்டோம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், இது வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், உப்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம இதை வந்து எப்படி லெமன் சாதமாக ஆக்குறோன்றத ஃபுல் வீடியோவாக பாருங்கள். நாம் இப்போது லெமன்லாம் கட் பண்ணி அந்த சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம எப்படி லெமன் சாறு வந்து மேக் பண்ணுறோன்ட்டு நைஃப் வச்சு கட் பண்ணணுமா, கட் பண்ணிவிட்டு இது மாதிரி லெமன் புழியறது இருக்குது. ஸோ அதில் வச்சு நாங்கள் புழியறோம். புழிஞ்சு அதோட சாரெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நாங்கள் ஒரு 6 எலுமிச்சம்பழத்தையும் நம்ம கட் பண்ணி இது மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிட்டு அதோட சாறை வந்து தனியாக எடுத்து வைக்கணும். நம்ம எல்லா லெமனையும் நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டக்கு டக்குன்னு லெமன் சாறை அந்த ஸ்க்வீஸரை வச்சு பிழிஞ்சிடலாம். இந்த ஸ்குவீசர் இல்லாதவங்க நீங்கள் கையிலே கூட புழிஞ்சுக்கோங்க. பட் அந்த சீட்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த கொட்டெல்லாம் எடுத்துருங்க. வெறும் இந்த சார் மட்டும் தான் நமக்கு வேணும் லெமன் சாதம் செய்யறதுக்கு. லெமன் சாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூடான சாப்பாடில் தான் கிளறணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து சாப்பாடு வந்து செஞ்சிட்ருக்கோம், வெந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் நம்ம அந்த சாரெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ சம்மர் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் லெமன் சாதம் அடிக்கடிக்கு வந்து செய்யலாம் வீட்டில். பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம புழிஞ்சு இந்த சாறு தனியாக எடுத்து வச்சிட்டோம். இதில் நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காயணும். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து சன்லாண்ட் ஆயில் அது கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். இப்போ கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோம். இப்போ அடுத்தது கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் இதில் போட போகிறோம். இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க.
அப்புறம் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தூவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம புழிஞ்சு வச்சு எலுமிச்சப்பழ சாறை இதில் சேர்க்குறோம். இங்கே பாருங்கள், இந்த சாறு வந்து நல்லா கொதிக்குது. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடணும். அது நல்லா கொதித்து சுண்டி வரணும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு வந்து வடித்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இது ஒரு 5 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும் அந்த லெமன் சாறு. அதுக்கப்புறம் இந்த லெமன் சாறில் நம்ம சாப்பாடு எடுத்து போட்டு கிளறணும். லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த லெமன் சாறு நல்லா சுண்டி வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சூடான சாப்பாடு தான் லெமன் சாதம் வந்து கிண்டணும். அப்போ தான் நமக்கு லெமன் ரைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ லெமன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூடான சாப்பாடு வடித்தோமா அந்த சாப்பாடை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா சுண்டி வந்துச்சு, உங்களுக்கு தெரியுதா? முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். ஸோ இந்த லெமன் சாறை தான் நம்ம அதை எடுத்து போட்டு கிண்ட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு கொஞ்சம் எடுத்தாலே அதை கிண்டுனா ஃபுல்லாக வந்துடும். அந்த லெமன் ரைஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பரான லெமன் ரைஸ் ரெசிபி தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய லெமன் ரைஸ் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.